Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அம்பேத்கருக்கு இணையாக நான் எவனும் பறக்கல, ஏற்றுக்கொள்கிறேன். அவரின் தொடர்ச்சியாக, அவரின் துணையாக இன்னைக்கு இந்தியாவிலே களமாடி கொண்டிருப்பவர் எழுச்சி தமிழர். அது எதிரி கூட ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு இயக்குனர் இப்படி கேட்கும்போது நாடறிந்த ஒரு நெறியாளர் அமைதியாக இருப்பது நியாயமா? என்னை ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களை கேட்கிறேன். இப்ப புரட்சியாளர் அம்பேத்கரை போல அந்த வேலை திட்டங்கள் என்பது அவருக்கு இணையாக யாரும் செய்யல் என்பது ஒரு மிகப்பெரிய துயரம். இந்த பெரும் உண்மையை நம்ம ஒத்துக்கணும். அம்பேத்கர் வளர்த்தெடுக்கலையோ அதன் பிறகு இது குறைவுதான். அம்பேத்கருடைய முழு கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் முழுக்க உள்வாங்கி திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப உழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றது உனக்கு என்ன வாயில புண்ணான்னு திரும்ப ஒரு குறைத்து மதிப்பிட்டே பேசலையே. அம்பேத்கரை பற்றி பேசின மாதிரி அம்பேத்கருடைய வேலை திட்டத்தை நீங்கள் தன் சொந்த மக்களிடம் கொண்டு போன இது குறைவுதான். அது ஒரு மிகப்பெரிய சுய விமர்சனத்துக்கு சம்பந்தம். அதுக்கடுத்து அம்பேத்கர் கொள்கையில கொண்டு போறது யாருமே இல்ல, தேர் இழுத்துட்டு போறது யாருமே. நாங்க தான் இழுத்து போறோம்ல. அம்பேத்கர் மேல இருந்து பார்த்து இருந்தாருன்னா ஆத்மன் ஒண்ணு இருந்தா இன்னைக்கு உச்சி முகந்து எங்க தலைவரை வாழ்த்துவாருங்க. ஆமா சார். இப்ப தெலுங்கானால முயற்சிக்கிறோமா, ஆந்திரால முயற்சிக்கிறோமா, கர்நாடகால முயற்சிக்கிறோமா, கேரளால முயற்சிக்கிறோம், டெவலப் ஆகிறோம், மற்றதுக்கு எல்லாம் போறோம். அம்பேத்கர் நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்து இப்ப நாடு முழுக்க இருந்து ஒரு ஒரு பொருத்தப்பாட்டுக்கு தானே ஒரு உதாரணத்தை வைக்கிறாங்க. தேசிய அளவுல அம்பேத்கருக்கு அடுத்து இன்னொரு பெரிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு ஓகே திருமாவளவன் இருக்காரு. ஒரு பார்லிமெண்ட்டுக்கு போய் பேசுறாரு, கொள்கைகளோட நிக்கிறாரு. ரைட், ஒவ்வொரு மாநிலத்துக்கு அப்படி தேவை, நாடு முழுக்க ஒருத்தர் தேவையில்லை. இப்பதானே நம்ம டெவலப் ஆகிறோம். சென்னையில் நாங்கள் ஏன் மெஜாரிட்டி நாங்கள் சொல்றோம்னா, இந்த சென்னையினுடைய மிகப்பெரிய உழைப்பு சக்தி நாங்க தான். இன்னைக்கு சென்னையினுடைய மிகப்பெரிய பொருளாதார சக்தி யாருன்னா நாங்க தான். நாங்க வேணும்னா ஒரு நாள் உழைக்கிறது நிறுத்திடுறோம், மலம் பண்றது பண்ணிடுறோம், பெருக்கிறது நிறுத்திடுறோம், மூட்டை தூக்குறது நிறுத்திடுறோம், உடல் உழைப்பு சார்ந்த எல்லா தொழிலும் நாங்கள் ஒரு நாள் நிறுத்துறோம். சென்னை ஏங்க சொல்லுங்க சொன்னாரா? மூட்டை தூக்குறமே போட்டு பாப்பாங்க, மூட்டை தூக்குறமே. அப்புறம் அதே மாதிரி தூய்மை பண்ணி செய்யறவங்க, அந்த வேலை செய்யற உழைப்பாளிகள் பிரச்சனை இல்லை. அவங்க பூரா நாங்க தான் இருக்கிறோம், அப்ப நாங்க தான் அப்படின்னு சொல்றாரு. அதுவே புரட்சி அம்பேத்கரை முழுமையா உள்வாங்கல. வாங்க கேமரா எடுத்துக்கிட்டு கோயம்பேடு போவோம். கோயம்பேட்டுல அங்க மூட்டை தூக்குறவன் யாருன்னு பாருங்க. எல்லாரும் தான் தூக்குறேன். எல்லாருமே எங்க சமூகம். அந்த எல்லாருமே எங்க சமூகம். ஓகே, அது சூப்பர். அது இருக்க கூடாதா? அத பல சமூகங்கள்லயும் தூக்குறாங்க. உழைப்பாளர்கள் எல்லாரும் பெரும்பான்மை, அவங்க எல்லாம் நாங்க தான் மெஜாரிட்டின்னு சொல்றதுல என்ன தப்பு? வரவுக்கு பிறகு அந்த புரட்சி வெடிச்ச பிறகு யாரும் அந்த வேலைகள் பார்ப்பதில்லை. எல்லாருமே சுகபோகமா இருக்காங்களா சார்? இல்ல, எல்லாருமே படிச்சிருக்காங்களா? எல்லாருக்கும் வேலை, ஒரே எல்லாரும் சுகபோகமா இருக்காங்களா? அதாவது சுகபோகம் என்பது வேற. சரி சார், ஒருவன் தர்மையாக கூட இருக்கலாம், நிறைவா இருக்காங்களா? அது தண்ணீர் டாட்டா பிர்லாவுக்கே இல்ல. அது போட்டா போட்டு பாருங்க. அடிப்படை உரிமையும் தேவையும் அவங்கள்ட்ட இருக்கா? வாழ்வாதாரம் இருக்கா? அடிப்படை வாழ்வாதாரத்தோட இருக்காங்களா? பொறுப்பு அரசாங்கம். அப்படி சொல்லலாமா கூடாது? அது ஒரு 1.25 மணி நேரம் நடந்த இன்டர்வியூ. 2 பார்ட் தான் வந்திருக்கு. இன்னொரு பார்ட் வர வேண்டியிருக்கு. இன்னொரு அரை மணி நேரத்துக்கு மேல நம்ம பார்க்க வேண்டிய பகுதி இருக்கு. கோபி நயினார் திருமாவ தலைவர்னு தான் குறிப்பிட்டார். இன்னைக்கு சின்ன பிள்ளைய போய் கேட்டாலும் இன்னைக்கு புரட்சி அம்பேத்கர் தொடர்ச்சி யாரான்னு கேட்டா எழுச்சி தமிழர் தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சிக்காரன் சொல்றேன். தமிழ்நாடு 8 மாசம் வேலை பார்த்துட்டு 8 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்துட்டு பொறுப்புல இருந்துட்டு என்ன யாருமே வரல. அப்ப நீ என்ன பண்ண 8 வருஷம்? நான் கேட்கிறேன். நாங்க இப்ப 8 வருஷம் நீ அம்பேத்கர் கொண்டு போயிருக்க வேண்டியதானே? திருவள்ளூர்ல பூரா கொண்டு போய் அம்பேத்கருடைய கருத்தை பரப்ப வேண்டியதானே? அவர் எங்களை வச்சு கிளைம் பண்ணி பேசுறாரு, எங்களுக்கு தப்பா பேசுறாரு. நான் அவரை தவறா நான் சொல்லல. இப்படிப்பட்டவர் அப்படி பேசும்பொழுது என்ன சொல்லணும்? இல்லங்க, இன்னைக்கு தமிழகத்துல நாங்க அந்த வேலையை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம், உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா மற்ற மாநிலங்கள் இல்ல. இதுல இல்லையே, நான் பார்த்தது இல்லையே. அதுதான் நீங்க பாதிதான பாத்தீங்க. இன்னொரு பார்ட் வரப்போகுது. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன். வணக்கம் சார். வணக்கம். உள்ஒதுக்கீடு விவகாரம் உச்சநீதிமன்றம் அது சரிதான் அருந்ததிற்கு கொடுக்கப்பட்ட, அருந்ததிற்குன்னு இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே உள்ளொதுக்கீடு அப்படின்னு அதுவும் பட்டியல் சமூகத்தில் இன்னும் வரும் பொழுது கொடுக்கலாம். ஏன்னா அது இன்னும் பின்தங்கியவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்னு சொல்கிறாங்க. அது உறுதியாயிடுச்சு. ஆனால் இந்த நிலையில் ஒரு ஒரு காணொலி வைரல் ஆகுது. அதிகமானவர்கள் பேசுகிற ஒரு காணொலி. அதில் உள்ளொதுக்கீட்டுக்கு ஆரம்பத்தில் திரும்ப அப்படியெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கல. அவரே கொஞ்சம் எதிர்ப்புகளை வச்சார். அதாவது எல்லாத்தையும் எதிர்த்துட்டு
கடைசியாக கலைஞர் எடுக்கிற முடிவுக்கு ஒத்து வரேன்னு தான் அந்த மீட்டிங்கில் சொன்னாரே தவிர மற்றபடியெல்லாம் ஒத்துக்கலைன்னு ஒரு பேச்சு ஒன்று போகுது. இன்னொரு பக்கம் திரும்ப வரவேற்கிற விஷயங்களும் போகுது. என்ன நடக்குது, ஏன் இந்த ஒரு முரண்பாடு? உள் ஒதுக்கீடை வந்து எழுச்சி தமிழர் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கிறது அப்படின்றத எங்கள் தலைவருடைய அறிக்கை மூலமாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஃபேஸ்புக்கில் வந்துருச்சு, ட்விட்டரில் வந்துருச்சு. இது உலகம் அறிந்த உண்மை, சரிங்களா? இன்னொன்று வந்து அண்ணன் அதியமான் வந்து இப்படி ஒரு கருத்தை பரப்புகிறாரு அப்படின்னு சொல்லுவது அது வந்து பாவம். நம்ம அண்ணன் தான் அவர். ஏதோ சும்மா குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். எங்கள் தலைவர் எந்த காலகட்டத்திலையுமே அது மாதிரியான கருத்தை சொன்னதே இல்லை. ஏன்னா எங்கள் கட்சியுடைய கொள்கைன்னு ஒன்று இருக்குது. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். கடைசி மனிதன் என்பது சிங்குலர். கடைசி ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகாரம் வேணும். அதே மாதிரி பொதுமக்களுக்கும் ஒரு ஜனநாயகம் வேணும். சொல்ற கவனம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், புளூரல். உங்களுக்கு புரியுதா? அப்போ எளிய மக்களாக இருக்கிற எல்லாருக்குமே அதிகாரம் வேணும்னா இப்போதைக்கு நமக்கு புரட்சி அம்பேத்கர் கொடுத்து அந்த இடஒதுக்கீடு அதை நல்லா வாங்கிக்கிறட்டுமே, சிறப்பு இல்லை, பெருமை இல்லை. அப்போ ஒரு தலைவனுடைய கருத்துக்கு நேரெதிரான கருத்தை நீங்களும் தலைவர் என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி பரப்பலாமா? இது முறையா? நம்ம சொல்லக்கூடாது, பட் சொல்ல வேண்டிய பொறுப்புக்கு நீங்கள் என்னை தள்ளுறீங்க. முதல் கேள்வியே என்னை வந்து டென்ஷன் ஆக்குறீங்க. எங்கள் தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, கேரோட்டின்ற மாதிரி சாரதி மாதிரி டிரைவராக இருக்கிறார்ல, அவர் அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கொண்டு வரீங்க பாருங்கள், என்னமோ நாங்கள் என்னமோ இதுக்கு மாதிரி அப்படிலாம் இல்லைங்க. எங்கள் அளவுகள் வந்து சாதி, மதம், இனம், மொழி எதுவுமே இல்லை. கடைசி பொறுப்பில் யாராக இருக்கிறாங்களோ, கடைசி அந்த கடைகள் இருக்காங்க, அவங்களை தூக்கி நிறுத்துறது தானே எங்கள் பொறுப்பு. அவர் வந்து அம்பேத் வளவன், அவர் பேரே சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் தலைவருக்கு பாதுகாப்புக்கு இன்னைக்கு கூட இருக்கிறது. கடந்த 35 ஆண்டுகளாக எங்கள் ஊரை சார்ந்தவர், மதுரை மாவட்டம் மேலூருடைய சூரக்குண்டை சார்ந்தவர். அவர் திரவியம், அவர் பல்லர் சமூகத்தை சார்ந்தவர். இன்னும் எங்கள் தலைவரோட கேமரா எடுக்கிறவங்க, இது பண்ணுறவங்க, அது பண்ணுறோம், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். இன்னொருத்தர் வந்து மறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்படி எங்கள் தலைவர் அப்படி யாரையுமே எந்த காலகட்டத்தையுமே பார்த்ததில்லை. அப்போ இன்னைக்கு படிநிலையில் இன்னைக்கு வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப வந்து பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, பொருளாதாரன்ற ஏற்றதால வரும் போகும் மாறும், சமூக ரீதியாக ரொம்ப கீழே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு, உள்ளொதுக்கீடு கொடுக்கும்பொழுது அது நாங்கள் சொன்னதுக்கு தாங்க டாக்டர் கலைஞர் கருணாநிதி கொடுத்தாரு, நீங்கள் நம்ம கலைஞர் வந்து கொடுத்தாரு, இதை வந்து தலைவர் ஆதரித்தார் அப்படின்ற போகிற போக்கில் நீங்கள் கேட்குறீங்க. அப்படி அல்ல, இது எங்களுடைய கொள்கை, எங்களுடைய கோட்பாடு. அதுதான் சொன்னேன், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இதெல்லாம் நீ புரியணும். சும்மா வெறும் சொல்லாடல் இல்லை. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கோட்பாடு இதாங்க. இந்த கோட்பாட்டுக்கு நேர் எதிராக நீங்கள் எது சொன்னாலும் எங்கள் தலைவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி இருக்கும் எப்படி நீங்கள் நெறியாளர் அவர்களே இப்படி குண்டக்க மண்டக்க கேட்குறீங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க, நடக்கிறது இப்படி போகுது. இல்லை, நீங்கள் குண்டக்க மண்டக்க கேட்குறீங்க. நேற்று கூட ஒரு இன்டர்வியூ, உங்கள் இன்டர்வியூ நான் பார்த்தேன். நீ தப்பாக எடுக்க வேண்டாம், நான் என்னடா அப்படி பேச நினைக்காதீங்க. நீங்கள் வந்து நான் மதிக்கக்கூடிய ஒரு நெறியாளர். நேற்று வந்து ஒரு இயக்குனர் வந்து எதை பேசுகிறாங்க, பேசும்போது ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. அம்பேத்கருக்கு இணையாக நான் எவனும் பறக்கலை, நான் அதில் வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவரின் தொடர்ச்சியாக, அவரின் துணையாக இன்னைக்கு இந்தியாவிலே களமாடி கொண்டிருப்பவர் எழுச்சி தமிழர். அது எதிரி கூட ஏற்றுக்கிறீங்க. நீங்கள் போய் ராஜாட்ட கூட கேளுங்க, ஒத்துக்குருவாப்பில். யார்? காரைக்குடி ராஜா. அண்ணாமலைகிட்ட கூட கேட்டுக்கிறீங்க, ஒத்துக்குருவார். ஏன்? போய் மோடிட்டே கேளுங்க, ஒத்துக்குரு. ஆமாங்க, இந்தியாவிலேயே ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் எங்களுக்கு எதிரியாக இருக்கிறது திருமாவளவன் தான். அவங்களே ஏற்றுக்கொள்வார்கள் எதிரியே. ஆனால் ஒரு இயக்குனர் வந்து இப்படி கேட்கும்போது நாடறிந்த ஒரு நெறியாளர் அமைதியாக இருப்பது நியாயமா? என்னை இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களை கேட்குறேன். இப்போ அது சரியில்லை இல்லைங்க. அப்போ நீ கேட்கணும்ல, என்னங்க பிரதர், நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து ஒரு 8 உங்களுக்கு தெரியும் எல்லாமே. ஏன்னா இப்போ இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு மாதிரி சங்கத்தமிழ் யாருன்னு விசாரிக்க மாட்டாங்க இருப்பீங்களா? அதுமாதிரி அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். 8 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தையுடைய கட்சியுடைய மாவட்ட செயலாளர், அதுவும் திருவள்ளூரில் நீங்கள் மாவட்ட செயலாளர் இருந்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இப்படி இப்படி சொல்ல போச்சு, அப்போ நீங்கள் நம்ம மடக்கியிருக்கணும்ல. அப்படி ஒருத்தரே சொல்லும்போது தானே நம்ம அதை கேட்குறோம். இல்லை, அவர் சொல்லட்டுமுங்க, 1000 சொல்லட்டுமுங்க. ஒருவேளை நாங்கள் அவரை அரசியல்படுத்துவதை நாங்கள் தவறி இருக்கலாம், அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. சொன்னீங்கல்ல, இப்போ அம்பேத்கருக்கு இணையா இன்னும் யாரும் பிறக்கலைன்னு, அது உங்களுடைய ஒரு பார்வை இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும்ல. அம்பேத்கர் ஒரு 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 தொடர்ச்சியாக அவருடைய கோட்பாடு நிறைய களமாடி. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பிரதர், ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்புறேன். என் அன்பு தோழர் தான் கோபிநாயர், அன்பு தோழர் தான். நான் அவருக்கு மூலமாக அவரை மாதிரி பல பேர்
மாட்டு மூலக்காரன் இருக்கிறேன். நான் அவரை மாட்டு மூலம் சொல்லல, தப்பா எடுக்க வேண்டாம். நான் அவரை சொல்லல, நான் அவரை சொல்லல. அது மாதிரி மாட்டு மூலக்காரனுக்கு நான் விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் முக்கியமானது எங்கள் தலைவர் மதுரை மாவட்டம் மேலூர்ல தான் முத கட்சி ஆரம்பிச்சார். முதல் விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சியை உருவாக்கிய இடம் எந்த இடம்னா மதுரை மாவட்டம் மேலூர் தான். அங்கே தான் உருவாக்கினா அந்த ஊரை சார்ந்தவன் நான். அதுக்காக நம்மளை பேச வேண்டியது இருக்கு. அந்த ஊரை பற்றி ஏறக்குறை 70 ஆண்டுகளுக்கு முன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். இந்தியாவிலேயே அதிகமாக சாதிய வன்கொடுமைகள் மிகுந்த பகுதி மதுரை மாவட்டம் மேலூர், சென்னகரம்பட்டி, கீழாவளவு, அது மாதிரி பல ஊர்களை பதிவு செய்கிறார். நான் பொய்யா உண்மையா சொல்றேன்றதை நான் கொண்டாந்து இருக்கிறேன். ஏன்னா மாட்டு மூலக்காரங்களை புரியணும்ல. இங்கே பாருங்க, தொகுப்பு நம்பர் 9, அதாவது இணைப்பாக அந்த காலத்தில் வந்ததை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். இருக்கா இல்லையா நீங்க பார்த்து சொல்லுங்க. நிறைய தயவு செய்து பாருங்க, இருக்கா இல்லையா? அதுல இருந்து அப்படி எல்லாத்தையும் பாருங்க. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் அது அப்படியே வாங்க, வந்துகிட்டே இருக்க. நீ உள்ள அதை எடுத்து சமூக தடைகள் எவ்வளவு இங்க வருங்க. இன்னைக்கு தான் நம்ம மலத்தை கலக்குறாங்க. இதுல வேங்கவே இல்லை. அந்த காலத்திலே கலந்துருக்கிறாங்க, அந்த காலகட்டத்திலேயே. அப்ப அம்பேத்கர் அந்த கருத்து தான் சொல்றேன், நான் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். இது மாதிரி ஒரு கருத்தை அவர் பதிவு செய்கிறார். அவ்வளவு சாதிய வன்கொடுமை மிகுந்த அந்த இடத்துல ஹரிஜன சேவா சங்கம் செயல்படுது. 9 மாசம் ஆயிடுச்சுன்னு ஒரு இணைப்பு இருக்கு. அப்படியே ஒரு கக்கனை பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு. கக்கனுடைய ஊர்ல தான் நடக்கலாம் பேசியிருப்பாரு. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை மாட்டி போன தும்பப்பட்டியில கட்டி வச்சு அடிச்சாங்க போட்டிருக்காருங்க. நம்ம இன்னைக்கு ஒரு கருத்தை இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு, யூடியூப் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அன்னைக்கெல்லாம் ஒரு கடிதம் போய் சேர வேண்டும் என்றால் பல மாதங்களாகும். அப்பயே புரட்சி அம்பேத்கர் உணர்ந்து பேசுகிறார். அந்த மண்ணில் இருந்தாங்க எங்க தலைவர் வர்றாருங்க. அவர் ஒரு அதிகாரியாக வருகிறார், ஒரு ஆபீஸ் கிளர்க்காக வருகிறார். வந்தவர் அங்கே இருக்கிற கொடுமைகளை பார்த்துட்டு அவர் ஆரம்பிக்கும்போது சொன்ன முதல் வாசகம் சொல்லட்டுமா? முதல் வாசகம்ங்க. அப்படியே அம்பேத்கர் உள்வாங்கி சொல்றாருங்க. அம்பேத்கர் என்ன சொன்னாரு? பலியிடப்படுவது ஆடுகளைத்தான், சிங்கங்களை அல்ல. அம்பேத்கர் முக்கியமான கருத்தா இதை கருத்தை அப்படியே உள்வாங்கி சொல்றாருங்க. அண்ணலே, யார் அம்பேத்கர்? அண்ணலே, இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தைகள். அப்ப எங்க புரட்சி அம்பேத்கர் ஃபீல் பண்ணி மதுரை மாவட்டம் மேலூர் சாதி கொடுமை இருக்குன்னு சொல்றாரோ அந்த மண்ணில் எங்க தலைவர் உருவாக்குற அந்த சொல்லாடலுங்க. அண்ணலுக்காகத்தான் அவர் கட்சி நடத்துறாரு. நான் சொல்றேன்ல, அண்ணனுடைய கோட்பாடுகளை அவருடைய அந்த இயற்கை விதியின் பிரகாரம் இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு அந்த கோட்பாடு அப்படியே எடுத்து அவர் பயணிக்கிறாருக்கு. இன்னொன்று சொல்றேன், பாயிண்ட் நம்பர் 1 சொன்னா, பாயிண்ட் நம்பர் 2 சொல்றேன் பாரு, நீங்களே பிரமிப்பீங்க. அவர் தோழருக்கும் தெரியும், மாவட்ட செயலர். எங்க தலைவருடைய பேச்சு இருக்கும் பார்த்தீங்களா, எடுத்து போடுங்க. எழுச்சி தமிழ் பேச்சு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர்னே சொல்லுவார். எந்த இடத்துலையும் பாபா சாஹிப் அம்பேத்கர்னு சொல்லவே மாட்டார். ஏன் புரட்சி அம்பேத்கர் சொல்றதுக்கு விளக்கம் கொடுப்பாரு. அந்த வார்த்தையை மட்டும் பாருங்க, பேசுறது அப்புறம் பாருங்க என்ன சொல்றாரு அவரு. மனிதராய் தலைநிமிர செய்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே அப்படின்பாரு. அப்ப மனிதரான தலைநிமிர செய்த நான் முன்னாடி மாடா ஆடா நானே கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. என்னன்னு நீங்க வாட்டுக்கு மனிதராய் தலைநிமிர செய்த புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படின்றீல, ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தேன் அப்படின்னும் போது அவர் என்ன நேரடியாக சொன்னது, தம்பி இத்தனாவது தொகுப்புல இந்த இடத்த போய் படிப்பான்னாரு. நானாவா படிக்கிறேன், சொல்லிதான் நான் படிக்கிறேன், தலைவர் சொல்லி படிக்கிறேன், அதை போய் படிக்கணும்னு சொல்றாரு. அம்பேத்கர் என்ன சொல்றாரு? எங்களை நாயை விட பன்னியை விட கேவலமாக நடத்துகின்ற இந்த நாடு இது ஒரு நாடா இல்ல சுடுகாடா? அம்பேத்கர் சொல்லியிருக்காருங்க, நாயை விட பன்னியை விட. அதுக்கு தான் அம்பேத்கருடைய அந்த கருத்தை உள்வாங்கி தான் அவருக்கே சொல்றேன், மனிதராய் எங்களை தலைமுறை செய்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கோட்பாட்டை உள்வாங்கி அந்த சனாதானத்தை நீங்க சொல்லுங்க. இந்தியாவிலேயே ஒரு லீடர் சொல்லுங்க. இந்தியா, நான் சேலஞ்ச் பண்றேன் உங்கள்கிட்ட, முழுக்க நீங்க தமிழ்நாடை விடுங்க, இந்தியாவிலேயே இன்னைக்கு RSS எதிர்த்தவரே புரட்சி அம்பேத்கர். அவரே சொன்னார், வருங்காலத்தில், நான் கூட இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், வருங்காலத்தில் நான் இல்லாமல் கூட போவேன். சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து நாட்டை துண்டாக்குவார்கள், அப்பொழுது உயிரை கொடுத்தாவது போராட வேண்டும். புரட்சி அம்பேத்கர் சொன்னது. 3வது பாயிண்ட் வந்துட்டேன். அந்த கருத்தில் இன்னைக்கு யாரும் காம்ப்ரமைஸ் ஆயிருக்காரா? இன்னைக்கு கூட ராமதாஸ் அத்வாலே எங்க இருக்காரு? பெரிய போராளி. இன்னும் சொல்லப்போனா எங்க தலைவருடைய விட ஒரு சீனியர். அதே மாதிரி ஒரு அமைச்சர் இறந்து போயிட்டாரு, அவர் பையன் கூட அமைச்சரா இருக்காரு. எங்க இருக்காரு? அவங்க அப்பா இறக்கும் தருவாயில் எங்க இருந்தாரு? மோடியுடைய காலடியில் இருந்தாரு. இன்னைக்கு மாயாவதி இரும்பு பெண்மகள், அவங்களே அமைதியா இருக்கிறாங்க. நான் இந்தியாவிலே சொல்றேங்க, சேலஞ்ச் பண்றேங்க. அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் தலைவன் கட்சியில நீ மாவட்ட செயலர் இருந்த அன்பு தோழரே, அந்த கருத்தை பொதுத்தளத்தில் பேசக்கூடாதுல்ல, தனியா பேச ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பார்த்துட்டு நான் தூங்கலைங்க.
நான் தூங்கல. என்னை மாதிரி ஆயிரம் தோழர் இப்போ வந்து அது வந்து ஒரு பேசும் பொருளாக இல்ல சார், அது இப்படி புரிஞ்சுக்கங்களேன். அது ஒரு 1.25 மணி நேரம் நடந்த இன்டர்வியூ. 2 பார்ட் தான் வந்திருக்கு. இன்னொரு பார்ட் வர வேண்டியிருக்கு. இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு மேல நம்ம பார்க்க வேண்டிய பகுதி இருக்கு. இன்னும் சொல்ல இல்ல, அவர் சொன்ன கருத்து ஒரு கருத்தை நான் மறுக்கிறேன். எப்படின்னா, அம்பேத்கருடைய முழு கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் முழுக்க உள்வாங்கி திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். அப்ப உழைத்து கொண்டிருக்கும் போது நீ ஒரு வார்த்தையில சொல்றது உனக்கு என்ன வாயில புண்ணான்னு கேட்கிறேன். திரும்ப ஒரு குறைத்து மதிப்பிட்டே பேசலையே. இல்லங்க, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுல. அதுக்கடுத்து அம்பேத்கர் கொள்கையில கொண்டு போறதுக்கு யாருமே இல்ல, தேர் இழுத்துட்டு போறதுக்கு யாருமே, நாங்க தான் இழுத்து போறோம்ல. அம்பேத்கர் வந்து மேல இருந்து பார்த்து இருந்தாருன்னா, ஆத்மன் ஒண்ணு இருந்தா இன்னைக்கு வந்து உச்சி முகந்து எங்க தலைவரை வந்து வாழ்த்துவாருங்க. ஆமா சார், நம்ம இப்ப தமிழ்நாட்டுக்கு அடுத்து அவர் பொத்தா முதல்ல சொல்றாருங்க, நம்ம கட்சி இப்ப தெலுங்கானால முயற்சிக்கிறோமா, ஆந்திரால முயற்சிக்கிறோமா, கர்நாடகால முயற்சிக்கிறோமா, கேரளால முயற்சிக்கிறோம், இப்பதானே டெவலப் ஆகிறோம், மத்ததுக்கு எல்லாம் போறோம். அம்பேத்கர் நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்து இப்ப நாடு முழுக்க இருந்து ஒரு பொருத்தப்பாட்டுக்கு தானே ஒரு உதாரணத்தை வைக்கிறாங்க. தேசிய அளவுல அம்பேத்கருக்கு அடுத்து இன்னொரு பெரிய ஒரு தலைவர் பலர் இருக்காங்க சார். இப்ப ராம்தாஸ் அத்வாலே இருந்தாரு, நீர்த்து போயிட்டாரு. ராம்தாஸ் கோஸ்வாமி இருந்தாரு, நீங்களும் தான். அப்படிப்பட்ட எங்க தலைவர் இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை வந்து அவர் பேசக்கூடாதுல்ல. இல்ல சார், மறுக்கல. நீங்க என்ன உதாரணத்துல அதை சொன்னாருன்னு புரிஞ்சுக்குங்கன்றேன். சரி, இன்னொரு நாடு முழுக்க அம்பேத்கரா இருந்தார்ல, இப்போ தமிழ்நாட்டுக்கு ஓகே திருமாவளவன் இருக்காரு, ஒரு பார்லிமெண்ட்டுக்கு போய் பேசுறாரு, கொள்கைகளோட நிக்கிறாரு. ரைட், ஒவ்வொரு மாநிலத்துக்கு அப்படி தேவை, நாடு முழுக்க ஒருத்தர் தேவையில்லை. இப்பதானே நம்ம டெவலப் ஆகிறோம். மற்ற மாநிலங்கள் நான் மறுக்கிறேன். இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு வெளிச்சத்தை அம்பேத்கருடைய அந்த அதே கொள்கையோட உத்தரப்பிரதேசத்துல நம்ம பல தலைவர் சொன்னீங்க, ராமதாஸ் அத்வாலே எத்தனை சொல்றீங்க, பீகார்ல நம்ம பார்ட்டிங்க, அது எங்க பார்ட்டியா தான் போகணும் தேவையில்ல. எங்க தலைவர் வளர்ந்தாலே அந்த கருத்தை அவங்க பரப்புவாங்க. ஒருவேளை சரி, தமிழகத்துல பரப்பலையா? பரப்புறாரு சார். அப்புறம் அது எப்படி சொல்ல போச்சு? அது சொல்லும் போது நீங்கள் எப்படி அமைதியாக இருந்தீர்கள் சார்? நீங்க எப்படி அமைதியா இருக்க கேட்கணும்ல கேள்வி. இன்னொன்னு தப்பு சொல்றீங்க, அவர் பேச இன்னொரு தப்பு சொல்றீங்க. நீங்கள் சேர்ந்துதான் அவரோட சேர்ந்து கும்பி அடிக்கிறீங்க. நான் நேரடியான குற்றச்சாட்டுங்க, நேரடியாக சொல்றேன். என்ன பேசுறீங்க? ஆரம்பத்தில் வந்ததுமே நீங்க ஒரு இயக்குனர் வந்து இப்படி சொல்லிட்டாருங்க அப்படின்னு ஒன்று கேட்குறீங்க. ஒரு 40 நாங்கள் தான்ப்பா மெட்ராஸில் பெரிய ஆளுகப்பா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நாங்கள் தான்ப்பா பெரிய ஆளுப்பா நீ சொல்லியிருந்தா கூட நாங்கள் உங்களை பாராட்டியிருப்போம். ரைட்டுப்பா, அவருக்கு அப்படித்தான், இயக்குநர்களாலே அப்படித்தான், அப்போ இந்த இயக்குனர் இப்படித்தான் அப்படின்னு நாங்கள் அமைதியாக இருந்திருப்போம். ஆனால் அதில் அவர் சொன்ன கருத்து நெறியாளர் மட்டுமல்ல, தோழர்களே, மக்களே கவனமாக கவனிங்க. அவர் சொன்னார் அப்படியே திருப்பி சொல்கிறேன். இல்லை இங்கே வந்து ரிச்சா இழுக்கிறவன் ரிச்சாப்ப இல்லை, ஏன்னா இது ஏன்னா மூட்டை தூக்குறவன் சொன்னாரா, மூட்டை தூக்குறவன் போட்டு பார்ப்பாங்க, மூட்டை தூக்குறவன். அப்புறம் அதே மாதிரி தூய்மை பண்ணி செய்கிறவங்க, அந்த வேலை செய்கிற உழைப்பாளி சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. அவங்க பூரா நாங்கள் தான் இருக்கிறோம், அப்போ நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே புரட்சி அம்பேத்கரே முழுமையாக உள்வாங்கலை. வாங்க கேமரா எடுத்துக்கிட்டு கோயம்பேடு போவான். கோயம்பேட்டில் வந்து அங்கே மூட்டை தூக்குறவன் யாருன்னு பாருங்க. எல்லாரும் தான் தூக்குறேன். எல்லாருமே எங்க சமூகம், அந்த எல்லாருமே எங்க சமூகம். ஓகே, அது சூப்பர். அது இருக்க கூடாதா? பல சமூகங்களையும் தூக்குறாங்க. உழைப்பாளர்கள் எல்லாரும் பெரும்பான்மை, அவங்களாம் நாங்க தான் மெஜாரிட்டின்னு சொல்றது என்ன தப்பு? திருப்பி போட்டு பாருங்க. அவர் அங்க உழைப்பாளர்களை பேசினா அதற்காக வந்து ஒத்து போகிற ஒரே ஆளு சங்கத்தமிழ். அப்படி இல்லை, நாங்க தான். அதெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கையை நாங்கள் உள்வாங்கின பிறகு, எழுச்சி தமிழ் வரவுக்கு பிறகு யாருமே சாதாரண இழி தொழில்களை செய்யவில்லை. அடிச்சு சொல்றேன், அது புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, இழி தொழில்கள் செய்யாதீர்கள். அப்புறம் அம்பேத்கர் சொன்ன தப்பா? ஏங்க அம்பேத்கர் சொல்றாரு செய்யக்கூடாதுன்றாருங்க, நீ படிடான்றாரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு சோசியோ பிரஷர் வருதுல்ல, செய்யக்கூடாது. இன்னொரு கருத்து சொல்லிடுறேன், நீ அப்படி என்ன கேளுங்க. அது மட்டுமல்ல, அவர் சொல்றதே எப்படின்னா, ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது விடுதலை சிறுத்தைகள்லாம் வரவுக்கு முன்னால் நடந்திருக்கலாம், நான் மறுக்கல. விடுதலை சிறுத்தைகள் வரவுக்கு பிறகு யாருமே, ஓட்டர் கடை கூட போங்க, ஒரு காலத்து ஓட்டர் கடையில் என் தம்பி மேலே வேலை பார்த்தேன், எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் அடிமை வேலை பார்த்தாங்க, பண்ணைக்கு இருந்தாங்க, நான் மறுக்கலை. விடுதலை சிறுத்தை வரவுக்கு பிறகு, அந்த புரட்சி வெடித்த பிறகு யாரும் அந்த வேலைகள் பார்ப்பதில்லை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இன்னைக்கு பாராளுமன்றத்தில் டாக்டரேட் வாங்கின 100க்கு 100 ஒரு கட்சியில் 2 MP யாருங்க? விடுதலை சிறுத்தைகள். டாக்டர் யாரு? அண்ணன் ரவிக்குமார். டாக்டர் யாரு? எல்லாருமே சுகபோகமா இருக்காங்களா சார்? இல்ல, எல்லாருமே படிச்சிருக்காங்களா? எல்லாருக்கும் வேலை ஒரே, எல்லாரும் சுகபோகமா இருக்காங்களா? அதாவது சுகபோகம் என்பது வேற. சரிங்க சார், ஒருவன் வறுமையாக கூட இருக்கலாம், நிறைவா இருக்காங்களா? அது தண்ணீர் வந்து டாடா பிர்லாவுக்கே இல்ல, அது போட்டு பாருங்க. அடிப்படை உரிமைகளோட இருக்காங்களா? அடிப்படை தேவைகளோடு இப்ப கருத்தை உள்வாங்கிட்டேன். அதாவது உலகத்துல பிறந்த எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவனுக்குன்னு சாட்டிஸ்ஃபைட் இல்லாத ஏதாவது அடிப்படை உரிமையும் தேவையும் அவங்கள்ட்ட இருக்கா? வாழ்வாதாரம் இருக்கா? அடிப்படை வாழ்வாதாரத்தோட இருக்காங்களா? பொறுப்பு அரசாங்கம்.
இருக்காங்களா இல்லையா சார்? இல்ல இல்ல அதை நாங்க போராடி இல்ல இல்ல அதை விட முக்கியமான இல்ல சார், அதை விட முக்கியமான அது இல்லாமல் அவங்க பெரும்பான்மை சார், அவங்க எல்லாம் பெரும்பான்மை. அந்த பெரும்பான்மை அப்படி சொல்லலாமா கூடாது? அந்த பெரும்பான்மை மக்கள் நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம் சொல்லு, பாராட்டுவோம். வெரி குட். நீ என்ன பண்றேன்னா இந்த சாதிக்காரன் பூரா தூக்குவேன், மூட்டை தூக்குவேன், இந்த சாதிக்காரன் பூரா வந்து சட்டிமனை கழுவுவேன், இல்ல பாத்ரூம் கழுவுவேன், நீ போற போக்குல சொல்லுவது இல்ல சார். அது வந்து நாங்க உழைப்பாளர்களா இருக்கோம், நாங்க ஒரு நாள் வேலை நிறுத்தினா சென்னை இங்காத அப்ப நாங்க தான்றாரு. ஒருவேளை இந்த படத்தை பார்த்துட்டு பாருங்க, இந்த காலாண்டில் ஒரு படத்தில் ஒரு சீன் அப்படிதான் வரும், அதே மாதிரி சீன் வரும். ஒரு ஆஃப் பண்ணிடுவாங்க, பார்த்துக்கலாம், எல்லா வேலையும் நிப்பாட்டிடுவாங்க. அதில் கூட பாவம் அந்த தம்பி வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன், இதில் கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவன், ஐடி வேலை பார்க்குறவன் சேர்ந்து வேலையை நிப்பாட்டுவாங்க. அப்படி இல்லை பிரதர். அதாவது எல்லாரும் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏன் கிளைம் பண்ணுறேன், நான் என்ன கிளைம் பண்ணுறேன்னா, விடுதலை சிறுத்தைக்கு வரவுக்கு பிறகு அடிமை தொழில்கள் யாரும் நாங்கள் செய்வது ரைட் சார். எப்படின்னா நாங்கள் படிக்கிறோம். திருமாவை புகழ்ந்து பேசினார் அந்த இன்டர்வியூல. அவர் இங்கே அவரு எந்த இடத்துல விட்டு கொடுக்கல. கோபி நயினார் திருமாவை தலைவர்னு தான் குறிப்பிட்டார் அதே இன்டர்வியூல. அதான் சொல்றேன், முழுமையா இன்னும் வரல. உங்களுக்கு சொல்ற கருத்தை நீ மதிக்க. நான் வந்து எங்க தலைவருக்கு எதிர்ப்பா பேசிட்டாரு, இல்ல அவர் எங்க தலைவர் விரும்பல அப்படிலாம் சொல்ல. அவர் எங்க கட்சியுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர், இந்நாள் பொறுப்பாளர், நாளைக்கு அவருக்கு வந்து மாநில செயலாளர் பொறுப்பு எங்க தலைவர் வழங்க போறாரு. அதெல்லாம் வேற பிரச்சனை, அதுக்குள்ளே வரல. அவர் சொன்ன கான்செப்டை தான் பேசுறேன். ரெண்டே கான்செப்ட் தான். ஒண்ணு வந்து அம்பேத்கருடைய கோட்பாடுகளை களமாடுவதற்கு இந்தியாவில் யாருமே இல்லைன்றத கட்டுமையான நான் பிறகு வரல சார். அதை அப்ப நீ போடுங்க, அப்புறம் பாப்போம். போட்டா அப்புறம் பாப்போம். சார் அம்பேத்கர் 1956 டிசம்பர் மாசம் இறந்து போயிட்டாரு. அதற்கு பிறகு அடுத்த ஒரு 50 வருஷத்துல நீண்ட கேப் அதற்கு பிறகு அதை எடுத்துட்டு போகல. அதை தானே மீன் பண்றாரு. அப்படியான தொடர்ச்சி வரலைங்கிறத மீன் பண்றாரு. அதன் பிறகு இப்ப திரும்ப வந்திருக்காருன்றது உங்க கிளைம். வெரி குட். தொடர்ச்சியா இருக்காங்கிறது வரலாறு தீர்மானிக்கும். பாப்போம். நீங்க சொல்ற அதே அதுக்காகத்தாங்க நான் உழைக்கிறோம்ங்க. நீ ஒரு கேள்வி கேட்டீங்க, தலைவர் இன்டர்வியூ வச்சு ஏங்க அடுத்து நீ ஏங்க முதல்வராக கூடாது, நீ ஏங்க பிரதமராக கேட்கும்போது தலைவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க எனக்கு முதல்வரும் தேவையில்ல, எதுவும் தேவையில்லை, எங்கள் மக்கள் விடுதலை தான் தேவைன்னு சொன்னார சொல்லலையா? அப்ப மக்களுடைய விடுதலை எதில் அடங்கி இருக்கிறது? எங்க தலைவருடைய கோட்பாட்டில் தான் அடங்கி இருக்கு. எங்க தலைவர் யார்? எனக்கும் தலைவர் யார்? எங்கள் தலைவருக்கும் யார் தலைவர்? புரட்சி அம்பேத்கர் தானுங்க சார். மறுக்கல சார். உங்க தலைவர் நீங்க ஒருத்தர் கிளைம் பண்ணும்போது மறுக்கல. உங்க கட்சியில இருந்தே ஒருத்தர் நீங்களே சொல்றீங்க, அவங்க எங்க கட்சியில மாநில பொறுப்பு கூட வரப்போறாருன்னு சொல்றீங்க. அவர் ஒரு கருத்தை வைக்கிறார். அந்த கருத்தினுடைய நோக்கம் நீங்க சொல்றதா மட்டுமே இருக்கணும்னு இல்ல, அதன் பொருள் வேறொன்னா இருக்கு. அம்பேத்கரின் தொடர்ச்சியா இவ்வளவு வந்துருந்துச்சுன்னா ஒரு மேனிஃபெஸ்டோ, அந்த மேனிஃபெஸ்டோ வந்துருந்துச்சு. நீ திருப்பி நீ கேட்குறீங்க இடத்துல மேனிஃபெஸ்டோ வந்து அம்பேத்கர் இருக்காருன்னு கேட்குறீங்க. அதையும் அவர் மறுக்கிற மாதிரி வேற கருத்து சொல்றாரு. கருத்து சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குங்க. அதே மாதிரி அவர் எதிர்கருத்து சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. பட் என்னதான் உரிமை இருந்தாலும் நீதினு ஒண்ணு இருக்குல்ல, கரெக்ட், உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு சின்ன பிள்ளைய போய் கேட்டாலும் இன்னைக்கு புரட்சி அம்பேத்கர் தொடர்ச்சி யாரான்னு கேட்டா எழுச்சி தமிழர் தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சிக்காரன் சொல்றேன். தமிழ்நாடு கட்சியில 8 மாசம் வேலை பார்த்துட்டு 8 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்துட்டு பொறுப்புல இருந்துட்டு என்ன யாருமே வரல. அப்ப நீ என்ன பண்ண 8 வருஷம்? நான் கேட்கிறேன். நாங்க இப்ப 8 வருஷம் வந்து நீ அம்பேத்கர் கொண்டு போயிருக்க வேண்டியதானே, திருவள்ளூர்ல பூரா கொண்டு போய் அம்பேத்கருடைய கருத்தை பரப்ப வேண்டியதானே. நாடு முழுக்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க. அம்பேத்கர் ஒரு நாடு முழுக்க ஒரு நின்னார்ல, அவருடைய வேலை நாட்டுல ஒண்ணுதான் தமிழ்நாடு. இங்க இருந்து நாங்க வெடிச்சு நாங்க வந்து பரப்புறோம். இன்னமும் சொல்ல போனா அம்பேத்கர் எதை விரும்பினாரோ அதுல ஒரு இன்ச்சு கூட நாங்க மாறாம அந்த கொள்கையை இன்னைக்கு நிலைநிறுத்தி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப வேற யாரும் சொன்னா நான் வருத்தப்பட போறது இல்லைங்க. வேற யாரோ ஒருத்தர் கேட்டாரு பேசினாருன்னு. இப்ப ஏன் நான் பேசுறேன் அப்படின்னா, எங்க கட்சியோட மாவட்ட செயலாளர் வந்து இப்படி பேசினாருன்றது எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. அவர் எங்களை வச்சு கிளைம் பண்ணி பேசினார், எங்களுக்கு தப்பா பேசினார். நான் வந்து அவரை வந்து தவறா நான் சொல்லலை. இப்படிப்பட்டவர் அப்படி பேசும்பொழுது என்ன சொல்லணும்? இல்லைங்க, இன்னைக்கு தமிழகத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்ற மாநிலங்கள் இதுல இல்லையே, நான் பார்த்தது இல்லை. அதுதான் நீங்க பாதி தானே பார்த்தீங்க. இன்னொரு பார்ட் வரப்போகுது. பாதி இருக்கா? ஆமா சார். திரும்ப புகழ்ந்து தான் பேசினார். எங்கள் தலைவர் இந்த நோக்கத்திற்காக செயல்படுறாருன்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. நீங்க வேற ஒரு இன்டர்வியூல நீங்க திடீர்னு அப்படியே இதுல மட்டும் இப்படி போட்டு விட்டுருக்கீங்க. ஆரம்பமே ரொம்ப தப்பா இருக்கு. 3/4 மணி நேரம் சார். அவர் கிளைம் பண்ணல, நாங்க தாண்டா இந்த மெட்ராஸ் அப்படின்னு 2 பேரும் சொல்றோம். 2 இயல் நாங்க இந்தியாவே நாங்கன்னு சொல்றோம். தமிழ்நாடே எங்கன்னு சொல்லி இருக்கிறேன். ஏன் உழைக்கும் மக்கள் எல்லாரையும் சேர்த்து தலித்தனா பறையரை மட்டும் சொல்லல, பல்லரை மட்டும் சொல்ல, சக்கிலியர் மட்டும் சொல்ல, யாரெல்லாம் திருப்பி தலைவர் சொன்னதுங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள், சிறடிக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மையர், பெண்கள் எல்லாருமே தலித்துன்றாரு எங்க தலைவர். தலித்துக்கு இப்படி சொல்லாடல் யாருமே கொடுத்துருக்க. தலித்துனா அப்படி நினைப்பாங்க, அவங்க தானே அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. யாராருக்கெல்லாம் உரிமை மறுக்கப்பட்ட சொன்னீங்க பார்த்தீங்களா, உரிமை இல்லாதவன் எல்லாமே தலித்து தான். அவங்களுக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அது யாருடைய கருத்து? முழுக்க அம்பேத்கர் எங்கேயுமே இங்கே ஒரு அம்பேத்கர் வர சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல சொல்கிறேன், தம்பிக்கு அவர் தெரியும், தம்பியில் எங்கள் அண்ணன் தான். என்ன சொல்லணும்னா, அம்பேத்கர் வந்து ஒரு இடத்துல அப்படியே அழுவார். நீங்கள் படிச்சிருப்பீங்க, பாம்பேயில் பேசும்போது நிச்சயம் படிச்சிருப்பீங்க, எல்லாரும் படிச்சிருப்பீங்க.
அழுகுறாருங்க. அழுதுமே அழுதுகிட்டே என்ன பேசுகிறாருன்னா, நான் வந்து நிறையா பேருக்கு செஞ்சேன், பயங்கரம் உதவி செஞ்சேன். ஒயிட் காலர்ஸ் பூரா நல்லா அவன் பிள்ளை குட்டியை பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சியாக போயிட்டாங்க. வெறும் ஒயிட் காலர்ஸ் வந்து ஒரு சுயநலக்காரனாக இருக்கிறாங்க. ஆனால் சாதாரண மக்களுங்க என் கொள்கையை ஏற்று இன்னைக்கு பௌத்தம் கூட மாறி இருக்கிறாங்க, அவ்வளவுக்கு உண்மையாக இருக்காங்க அப்படின்னு அம்பேத்கர் பதிவு செய்கிறார். ஒரு பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி ரெக்கார்டு இருக்குது. 1950 இறப்பதற்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கட்சி உருவாச்சு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் மதுரையில். இவர் தெரியாது, அவர் திருவள்ளூர் இருக்கார். மதுரை நான் கட்சியை உருவாக்கும் பொழுது எங்கள் தலைவர் பின்னாடி வந்தவன் படித்தவன் கிடிச்சவங்களாம் யாருமே வரலை. நானும் அப்பயே பி சிவில் இன்ஜினியர், நானும் போகலை, நானும் பின்னாடி தான் வந்தேன். நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் இனிஷியலில் சாதாரண ஆள், மாடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவன், சாதாரண உழவு வேலை பார்க்குறவன், இவங்க தாங்க தலைவர் பேணி போகிறாங்க. இது கூட அப்போ அம்பேத்கரை தொடர்ச்சி நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு ரெக்கார்டான சொல்கிறேன், சும்மா போகிற போக்கில் சொல்ல. அம்பேத்கர் எங்கே ஃபீல் பண்ணாருன்னா, இந்த படித்த பயிலுக்கு அப்புறம் ஒயிட் காலர்ஸ்லாம் ஏமாத்தினாங்க, ப்ராடு பயிலுங்க. ஆனால் சாதாரண மக்கள் என்னை நம்பி வர்றாங்க. இன்னைக்கு கூட எங்கள் தலைவருக்கு நாங்களாம் பாதுகாப்பு இல்லை, சாதாரண மக்களை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஏழை எளியவர்கள். ரிச்சாவோ இன்றைக்கு ரிச்சா நீங்கள் வாயில் வருது. ஆட்டோ ஓட்டுறேன்னு வச்சுக்கிறோம், ஆட்டோ ஓட்டுறவன், சாதாரண வேலையை பார்க்குறவங்களுக்கு கிராமங்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எல்லாரும் பின்னாடி நிற்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள். அப்போ எப்படி இது அம்பேத்கருடைய தொடர்ச்சிங்க. இன்னைக்கு படின்றாரு, எல்லாரையும் படிக்கிறான்றாரு. அது அம்பேத்கர் வேலை தானே. அது 2 பேருமே அவளே டாக்டரேட் வாங்கி அவளே காட்டிட்டாரு. அவர் டாக்டரேட்டா, நாங்களும் டாக்டரேட்றாங்க. இப்போ நாங்கள் அந்த தொடர்ச்சியை தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இவ்வளவு தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தையை வந்து மறந்து கூட சொல்லக்கூடாதுல்ல. அந்த உரிமையில தான் பேசுகிறேன். அவர் நம்ம பிரதர் தான், ஒன்றும் பிரச்சனை, நேரடியாக கூட பேசுவேன். ஏன்னா நீ பொது வழியில் போட்டேன், இல்லைன்னா தனியாக கூப்பிட்டு நான் பேசிடுவேன். பொது வழியில் போடும்பொழுது நான் பேச வேண்டியது, அவரை அரசியல்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. இளைஞர் அணியுடைய முக்கியமான கருத்து என்னன்னா, அரசியல்படுத்துவது நடந்தேற வேண்டும். அது அடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்து. இந்த நேர்காணல் மூலமா அரசியல்படுத்துறீங்க இல்லைங்க, இந்த தலைவருடைய கோட்பாடு இளைஞர் அணி வச்சுதாங்க. அரசியல்படுத்துதல் நடந்தேற வேண்டும், அது அடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்திட வேண்டும். கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும், அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும். அப்போ இங்கனே தப்பா இருக்கே, அது பேச வேண்டிய 2மே தப்பு பிரதர். நீ வேணா நேரடியாக கூட என்ற விவாதம் வைங்க. ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன அந்த கருத்தும் தப்பு, கடைசி சொல்ற கருத்தும் தப்பு. இது கருத்து எப்படி வருதுன்றத நம்ம வந்து பொறுத்து பேசுவோம். நன்றி சார், உங்களோட இணைப்பு. நன்றி. Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. Tour the Paradise in Ananya's Naranani Homes Coimbatore. Experience your dream retirement life for a day. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.